முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் சூறாவளியினின்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பை நின்று கடல் உடைப்படுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதித்துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாளையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படித்தான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாய் படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 35 தொடக்கம் 41 முடிய. ஒருநாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின்பு அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலத்தின் 12ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாளில் இன்று வாசிக்கப்படுகின்ற நற்செய்தி எத்தகைய அச்சத்தில் சீடர்கள் இருந்தார்கள் என்பதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அச்சம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதோ ஒன்றிற்காக அவன் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் சிலருக்கு படிப்பு என்றால் பயம், சிலருக்கு பெற்றோர் என்றால் பயம், சிலருக்கு மதிப்பெண் என்றால் பயம், சிலருக்கு விளையாட்டு என்றால் பயம், சிலருக்கு சண்டை என்றால் பயம். இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் பயம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் நாம் கடவுளோடு வாழுகின்ற போது அந்த பயங்களிலிருந்து நாம் வெளிவர முடியும். ஏனென்றால் இன்றைய சூழலில் நாம் பார்க்கின்ற போது இந்த நற்செய்தி பகுதியிலே இயேசு சீடர்களோடு இருக்கின்றார். ஆனால் அந்த சீடர்கள் இயேசுவை புரிந்து கொண்டார்களா என்றால் இல்லை. ஏனென்றால் அவர் அங்கு உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த படகிலே இருந்தும் அவர்கள் அச்சப்படக்கூடியவர்களாக, அந்த பெரும் காற்றை கண்டு அவர்கள் பயந்து நடுங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கடலில் மூழ்கி விடுமோமோ என்று அவர்கள் அச்சத்தில் இருக்கின்ற போது இயேசு அங்கு அமைதியாயிரு என்று, இறையாதே என்றும் அங்கு அந்த கடலை பார்த்து சொல்லுகின்றார். இயேசுவுக்கு இயற்கையின் மீது அதிகாரம் இருக்கின்றது என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஏனென்றால் இயேசுனுடைய போதனையாக இருக்கலாம், அவருடைய செயல்பாடுகளாக இருக்கலாம்,
அவர் ஒவ்வொரு முறையும் சாத்தானின் மீது அதிகாரம் கொண்டவராக, இயற்கையின் மீது அதிகாரம் கொண்டவராக, உடல் நோய்கள் மீது அதிகாரம் கொண்டவராக, பாவத்தின் மீது அதிகாரம் கொண்டவராக, ஏன் சாவின் மீது கூட அதிகாரம் கொண்டவராக இயேசு இருந்திருக்கின்றார். எனவே இந்த சூழலில் நாம் அந்த அதிகாரமிக்க ஆண்டவரை கண்டுகொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கின்றார், அவர் இயங்குகின்றார், நம்மை இயக்க வைக்கின்றார் என்று உணர்ந்தால் நாமும் இத்தகைய எந்த ஒரு அச்சமில்லாமல் வாழ முடியும். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் எப்போதும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்று. கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கின்றது, ஏனெனில் அவர் அனைத்துமாக இருந்து அனைவருக்கும் எல்லாமாக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அன்புமிக்கவர்களை, நாம் இறைவனில் இணைவோம், அவரில் நம்பிக்கை வைப்போம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழுவோம். ஆமேன்.